டைட்டில் கார்லயே கொரியால மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸா இருக்கவங்க அங்கிருந்து தப்பிச்சு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வந்து இங்க வர கொரியன் டூரிஸ்டையும் பிசினஸ் மேனையும் மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த போட அப்படியே 2008ல் கொரியால இருந்து வியட்நாமுக்கு வந்திருக்க ஒரு கொரியன் பணக்காரனை காட்டுறாங்க. இங்க லேண்ட் வாங்கி ஹோட்டல் கட்டலாம்னு இவன் வந்திருக்கான். இவனை கூட்டிட்டு போன ஒரு புரோக்கர், இதுதாங்க நீங்க வாங்க போற இடத்த நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், அதுக்கு முன்னால இந்த ஊர்ல கார் ரெண்டல் பிசினஸ்லாம் பண்ற ஒரு ஆளு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு, கொஞ்சம் அவரை மீட் பண்ணுங்களேன் அப்படின்னு புரோக்கர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த கார் ரெண்டல் பிசினஸ் பண்றவன் அவனோட 3-4 ஆளுங்களை கூட்டிக்கிட்டு இங்க வரான். சரி, கார் பிசினஸ் பண்றவன் தானே, இவங்கிட்ட பேசுறதுனால என்ன டேஞ்சர் ஆயிட போகுது அப்படின்னு நம்பி கொரியன் பணக்காரன் கார்ல ஏறி உக்கார அங்க வச்சாங்க பாருங்க பணக்காரனுக்கு ஒரு ட்விஸ்ட். கார்ல இருந்தவனுங்க பணக்காரனை போட்டு முத்துன்னு முத்தி மூஞ்சி முகரையெல்லாம் இடமாத்தி விட, டேய் என்ன ஏண்டா அடிக்கிறீங்க, நான் என்னடா பண்ணேன்னு பணக்காரன் அலறிட்டு இருக்கிறப்போ பணக்காரனுக்கு முன்னால உட்காந்துருக்கவன் அவன் தான் படத்தோட வில்லனும் கூட. என்னை பார்த்தா கார் ரெண்டல் பிசினஸ் பண்றவ மாதிரியா இருக்கு, நான் உன்னை கடத்திருக்கேன்டா, உங்க அப்பங்கிட்ட இருந்து பணத்தை கேட்டு வாங்குறேன் இருடா அப்படின்னு வில்லன் இங்க பேசிட்டு இருக்க. அந்த பக்கம் கொரியால நடக்கிற ஒரு குட்டி கலவரத்தை காட்டுறாங்க. ஏதோ ஒரு கிறுக்கு பயப்புள்ள சூப்பர் மார்க்கெட்ல திருடலான்னு போயிருக்கு, போன இடத்துல மாட்டிக்கிட்டதுனால இவனை தேடி போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு கடைக்குள்ள 2 பெண்களை பிணைய கைதியா அவன் பிடிச்சிருக்க. போலீஸ்காரங்களால அவன் கிட்ட நெருங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்த கேப்டனோ, டேய் தலைக்கு கால் பண்ணீங்களா இல்லையாடா, சீக்கிரம் அவனுக்கு கால் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது தல்லா பேக் போஸ்ல மாசான என்ட்ரியை கொடுத்து, டேய் இங்க வாங்க, உள்ள என்னென்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கடையோட பேக் சைடில் என்ட்ரி கொடுத்து முதல்ல அந்த கிறுக்கு பையன்கிட்ட பொறுமையாக பேசி பார்க்குறாரு. தம்பி, உன் வயசுக்கு இதெல்லாம் தேவைதானா, அண்ணன் சொல்றது கேளு, மரியாதையே கத்தியை கொடுத்துட்டு என்கிட்ட சரண்டர் ஆயிடு அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்குற மாதிரி தெரியல. சரிடா தம்பி, நீ ஆசைப்பட்டுட்ட, அப்புறம் நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தானே ஆகணும், எல்லாமோ விதி இன்னும் முதல்ல அந்த கிறுக்கு பையனை தலைகீழ திருப்பி போட்டுடுறாரு. அதோட சும்மா இருந்திருக்கலாம். சும்மா இருந்தானா அவன் மறுபடியும் கத்தி எடுத்து தேவையில்லாத சீனை தலைகிட்ட காட்ட, அட படுபயங்கிற பைத்தியம், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டல்ல, இந்தா வாங்கி கொண்டு ஒக்க பஞ்ச தலை விட்டதுதான். அவன் எழுந்திரிக்க இன்னும் 10 நாள் ஆகும். அவன் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போக தலை பண்ண இந்த வீர தீர காரியத்தை அப்படியே நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க. இதை பத்தி ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் எல்லாம் தலைகிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது உள்ள வந்த கேப்டன் அவருக்கு பயங்கரமான வைத்தறிச்சல் போல, நம்ம பேர் நியூஸ் பேப்பர்ல வராம தலையோட பேர் வந்து போச்சுன்னு. டேய் டேய் டேய், இதெல்லாம் ஒரு விஷயமா, சப்ப பையனை பிடிச்சிட்டு இவ்வளவு சீனா போடுறீங்க, நான்லாம் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கூட இருக்கவங்களாம் கேப்டனுக்கு பல்பை கொடுக்க, அசிங்கப்பட்டாலும் மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி தலையை கூப்பிட்ட கேப்டன், கொஞ்ச நாளைக்கு முன்னால கொரியால நகை கடையில ஒருத்தவன் கொள்ளடிச்சான்ல, அவன் வியட்நாம் போலீஸ் கிட்ட தப்ப ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அவன் கொரியன்காரன் இல்லையா, நம்ம தான் போய் அவனை கூட்டிட்டு வரணும். சோ கிளம்பு, நீ நானும் வியட்நாம் போயிட்டு வந்துருவோம்னு கேப்டன் தலையை கூப்பிட 2 பேருமா சேர்ந்து வியட்நாமுக்கு போறாங்க. அங்க இருந்த ஒரு கொரியன் போலீஸ் 2 பேரையும் வெல்கம் பண்ணி நைட்டு ஹோட்டலுக்கு டின்னர் சாப்பிடலாம்னு கூட்டிட்டு போறப்போ 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துல கொரியா நாட்டுல மிகப்பெரிய ரவுடிஸா இருந்தவனுங்களா இங்க உட்காந்து அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அதோட அவனுங்க கையில ட்ரக்ஸ் இருக்கிறதையும் தலை பாக்குறாரு. டேய், அங்க உங்க பருப்பு வேகலைன்னு இங்க வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா, தோ வந்துட்ட இருங்கடான்னு எழுந்திருச்சு அவனுங்க கிட்ட போலாம்னு பாக்க, டேய் 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 நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நீ என்னடா பண்ற, அமைதியா இருடான்னு கேப்டன் தலையை அடைக்கிட்டு இருக்கும் பொழுது இங்க தலைக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து நிக்கிறான். போன பாட்டுல தலைக்கு இன்ஃபார்மரா இருந்தவன் இவன். ஏம்பா நீ கொரியால தான்ப்பா சுத்திட்டு இருந்த, இப்ப வியட்நாம்ல என்னப்பா பண்ற அப்படின்னு தலை இவங்கிட்ட விசாரிக்க, எங்கங்க முன்ன மாதிரி இல்லீகல் தொழிலாம் பண்றது இல்லைங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வியட்நாம்ல வந்து செட்டில் ஆகி லீகலான தொழில் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இங்க இருக்க லோக்கல் ரவுடிங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க தான், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பார்த்து பண்ணிக்கலாம்னு இன்ஃபார்மர் தலைகிட்ட பேசி முடிக்க, அடுத்தது தலையும் கேப்டனும் வியட்நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க இருந்து நோட்டீஸ் போர்டுல கொரியால இருந்து வியட்நாமுக்கு டூரிஸ்டா வந்த பல பேர் மிஸ் ஆனதா கம்ப்ளைண்ட் இருக்கு. என்னடா இது இத்தனை பேர் மிஸ் ஆயிருக்கானுங்க அப்படின்ற யோசனையோடையே ஒரு கல்பிரீட் குற்றத்தை ஒத்துக்கிட்டான் இல்லையா, அவங்கிட்ட போன தலை, ஏண்டா நீ தப்பு பண்ணி பல நாள் ஆகுது, ஏன் இத்தனை நாள் கழிச்சு குற்றத்தை ஒத்துக்கிற, அதுவும் வியட்நாம்ல வந்து சரண்டர் ஆகிறதுக்கு உண்டான காரணம் என்ன, கொஞ்சம் சொல்றியாடா தம்பின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருந்தது, அதனாலதான் குற்றத்தை ஒத்துக்கிட்டதா கல்பிரீட் பச்சையா போய் சொல்றான். தம்பி, மொச பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியும்பா, நீ குற்ற உணர்ச்சியில தப்ப ஒத்துக்கிற ஆளா, இதை நான் நம்பணுமா, மரியாதையா இப்ப நீ உண்மையை சொல்லலன்னு வையன் உன்னோட காது காணாம போயிடும், உண்மையை சொல்றியா இல்லையான்னு கல்பிரீட்டோட காது கிழியிற மாதிரி தலை ஒரு ட்ரீட்மெண்ட்டை போட, ஐயோ என்னங்க உங்க கூட டார்ச்சரா போச்சு, சரிங்க நான் உண்மையை சொல்லிடுறேன், என் கூட ஜேடின்னு ஒரு கூட்டாளி இருப்பாள்ல,
அவன் என்ன கொலை பண்றதா மிரட்டலை விட்டான். ஸோ அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் போலீஸ்டா சரண்டர் ஆனேன். இதுதான் அவனோட வீட்டு அட்ரஸ். நீங்க வேணும்னா அங்க போய் செக் பண்ணுங்க. என்ன ஜேடியோட வீட்டு அட்ரஸை கல்பிட் கொடுக்க தலையும் கேப்டனும் ஜேடியோட வீட்டுக்கு போறாங்க. அங்கதான் தலைக்கு ஒரு ட்விஸ்டே ஆயிடுது. ஏன்னா வீட்டுக்குள்ள ஜேடி செத்து போய் கிடக்குறான். அதுவும் அவனோட கழுத்து அறுத்து யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இவன் கல்பிரிட்ட போட ட்ரை பண்ணதா கல்பிரிட் கம்ப்ளைண்ட் பண்றான். பட் இவன் ஆல்ரெடி வேற யாரோ போட்டு தள்ளியிருக்காங்க. இதை வச்சே கல்பிரிட் போய் சொல்றான்றது தலைக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ நேரா கல்பிரிட் கிட்ட போன தலை, ஏண்டா நல்லா மலைப்பாம்பு முட்டையில இருக்க மஞ்சக்கரு மாதிரி இருந்துகிட்டு என்கிட்டயே போய் சொல்றியா? இந்த தடவை உண்மை வரல தூக்கி போட்டு சொருவிடுவேன்னு தலை மிரட்டினதும் கல்பிரிட்ட நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல வில்லனோட குரூப் ஒரு கொரியன் பணக்காரனை கடத்துச்சுல்ல, அவனை கடத்தின கூட்டத்துல கல்பிரேட், ஜேடி பிளஸ் இவங்களோட கூட்டாளியான டீம்மேட்னு 3 பேரும் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம வில்லனோட பாடி கார்டும் இருந்திருக்கான். கொரியன் பணக்காரன் கொரியால இருந்து இங்க எக்கச்சக்கமான பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கான்ற இன்ஃபர்மேஷனோட தான் இவனை கடத்தினாங்க. பட் இவனோட பாக்கெட்டை செக் பண்ணும் பொழுதோ எந்த விதமான பணமும் இல்ல. இதனால கடுப்பான டீம்மேட் காரை நிறுத்திட்டு வில்லன் கிட்ட சண்டைக்கு போக அந்த கேப்பை யூஸ் பண்ணி கார்ல இருந்த கொரியன் பணக்காரன் தப்பிச்சு வயலுக்குள்ள ஓடி இருக்கான். ஜேடி, கல்பிரிட், டீம்மேட்னு 3 பேரும் அவனை துரத்தி பிடிச்சி மிரட்டுறப்போ, ஐயோ என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்னோட ஹோட்டல் ரூம்ல நான் இவ்வளோ பணம் தங்க கட்டிட்டு நிறைய வச்சிருக்கேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கும் பொழுது இங்க வந்த வில்லன் பணக்காரனை போட்டு தள்ளினதோட மட்டும் இல்லாம டீம்மேட் திமிரா பேசினா இல்லையா, அவனை வில்லனோட பாடி கார்டு போட்டு தள்ள மீதி இருக்கிறது ஜேடியும் கல்பிரிட்டும் தான். இவங்களுக்கு ஒரு வழி இல்லாம வில்லன் கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. கொரியன் பணக்காரன் ரூம்ல பணம் வச்சிருக்கிறதா சொன்னான்ல, அத வில்லனோட பாடி கார்டு எடுத்துட்டு வர அந்த பணம் இன்னமும் வில்லனுக்கு பத்தல. சோ செத்து போன கொரியன் பணக்காரனோட கையை தனியா வெட்டி அந்த கை கூடவே அவனோட பாஸ்போர்ட்டையும் போட்டோ எடுத்து அவனோட மொபைல்ல இருந்து கொரியன் பணக்காரனோட அப்பாவுக்கு, உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், அவன் வேணும்னா 1 மில்லியன் காசை கொடு, இல்லனா உன் பையனை கண்டம் பண்ணிடுவான்ற மெசேஜையும் அனுப்பியிருக்கான். இதுக்கப்புறம் வில்லன் கூட இருக்கிறது சரியா வரும்னு 2 பேருக்கும் தோணல. ஸோ ஜேடியும் கல்பிரிட்டும் 2 டெட் பாடிஸை புதைச்சதுக்கு அப்புறம் வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல வில்லன் இவங்களை தேடிட்டு இருக்கிறதா இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்க இவன் போலீஸ்ல வந்து சரண்டர் ஆயிடுறான். ஜேடியை வில்லன் போட்டு தள்ளிட்டான். அடுத்தது இவனையும் போட்டு தள்ளுவான். ஸோ எப்படியாவது என்ன கொரியாவுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு கல்பிரிட் தலைகிட்ட கெஞ்சிட்டு இருக்க, சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல டெட் பாடிஸ் எங்க புதைச்சிங்க அந்த டீட்டெயிலை எழுதி கொடுன்னு தலை கேட்குறாரு. இதுக்கு நடுவில் கொரியன் போலீஸ் இருக்கான்ல, அவன் கேப்டன் கிட்ட, ஏங்க நீங்க கொரியால இருந்து வியட்நாமுக்கு வந்திருக்கீங்க, இங்க உங்களோட செல்ஃப் எடுக்காது, அனாவசியமான வேலை பார்க்காதீங்கன்னு வான் பண்ணி பாக்குறான். பட் தலை அதை கேட்கற மாதிரி தெரியல. கொரியால இருக்க இவரோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி, ஏம்பா வில்லன்னு ஒரு பயபுள்ள இங்க சுத்திட்டு இருக்கானா, அவன் யாரு என்னன்ற டீட்டெயில உடனே எனக்கு கேதர் பண்ணி சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கல்பிரிட் டெட் பாடிஸை இங்கதான் புதைச்சேன்னு ஒரு இடத்த எழுதி கொடுத்தான்ல, அந்த இடத்துக்கு கொரியன் போலீஸ், தலை, கேப்டன் 3 பேரும் போய் தரையணுன்றப்போ மொத்தம் 4 டெட் பாடிஸ் கிடைக்குது. அதுல 1 கொரியன் பணக்காரன், இன்னொன்னு டீம்மேட், மீதி 2 பேர் கொரியாவில இருந்து வியட்நாமுக்கு டூரிஸ்டா வந்தவங்க. ஸோ நல்லா தேய்பிரையில பறிச்ச தேங்காய் நார் மாதிரியே இருக்கால வில்லன், இவன் டூரிஸ்டா வரவங்களை கூப்பிட்டு அவங்கள கொலை பண்ணி பணத்தை புடுங்குறான்றது தலைக்கு தெரிய வர அவனை பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஃபார்மர்னு ஒருத்தவனை பார்த்துருந்தோம்ல, அவனுக்கு கால் பண்ணி வில்லனை பத்தி விசாரிக்க, ஐயோ அவனா, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளாச்சே, அவனை ஏஞ்சி தேடுறீங்க, அவன் எங்க இருக்கான்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் கொஞ்ச நாளைக்கு முன்னால ருக்குன்ற ஒரு லோக்கல் ரவுடி அவனை தேடிட்டு இருந்ததா ஒரு தகவல் கிடைச்சது, இந்த பாருக்கு போனா அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு இன்ஃபார்மர் ஒரு கதையை சொல்ல, அந்த பக்கம் கொரியால இருந்து வியட்நாமுக்கு வந்த சில பல தாதாக்கள் இன்ஃபார்மர் ருக்குன்ற ஒரு ஆளை பத்தி சொன்னால, அந்த ஆளை மீட் பண்றாங்க. வில்லனும் அவனோட பாடி கார்டும் எந்த இடத்துல ஸ்டே பண்ணிருக்காங்களோ அந்த இடத்த இவங்க கிட்ட காட்டின ருக்கு பார்த்த வேலைக்காக பணத்தை வாங்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போக, இங்க வந்த தாதாக்கள் வில்லனோட வீட்டுல அவன் வச்சிருந்த பண மூட்டையை பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி, ஏங்க பணம் கிடைச்சு போச்சு உடனே அனுப்பி வைக்கிறோம், பின்னாலேயே வில்லனும் வருவான், அவனையும் பரலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த தகவலை சொல்றோம்னு பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் தலையும் கேப்டனும் இன்ஃபார்மர் ஒரு பாரை பத்தி சொன்னால, அங்க போய் ருக்குன்ற ஆளை பத்தி விசாரிக்கிறப்போ அவனுங்களுக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரியாது. சோ கேட்டது உண்மையை சொல்லிட மாட்டானுங்க இல்லையா, முன்னால நிக்கிறது யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, அவர் அடிச்சா அடி உழாது இடிதா உழுன்றது தெரியாம தேவையில்லாம தலைகிட்ட வம்புக்கு வர, உங்களுக்குலாம் எப்பவுமே வாயால பேசினா புரியவே புரியாதாடா, 4 ஷாட்டு கொடுத்தாதான் புரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தவன் கை காலையும் தலை முறிக்க, இன்னமும் ஒருத்தவன் அடங்காம கண்ணை தூக்கி தலைகிட்ட காட்டுறான். அவன் கண்ணை காட்டின அடுத்த செகண்டே கண்ணு மிக்கிற நேரத்துல அந்த கண்ணை புடுங்கின தலை, எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்காரனையே போட்டு தள்ளுற அளவுக்கு உனக்கு திமிரு வந்திருக்கும், இதுக்காக உன்னை கூட்டிட்டு போயிட்டு நான் பொழக்கணும், பட் வேற வேலையில இருக்கேன்,
அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். இங்க ருக்குன்றது யாருடா அப்படின்னு விசாரிக்க அந்த டைம் பார்த்துதான் ருக்கு திருட்டு பூனை மாதிரி அங்க இருந்து பொறுமையா நவுந்து போயிட்டு இருக்கான். தம்பி 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 எங்க போறீங்க? இங்க வாங்க. நீங்க வில்லனை தேடிட்டு இருந்தீங்களாமே, அதுக்குண்டான காரணம் என்னன்னு தலை கேள்வியை கேட்க, கொரியன் தாதாக்கள் தானே வில்லனோட அட்ரஸை கண்டுபிடிச்சு தர சொன்னாங்க. அதை பத்தி சொன்ன ருக்கு அந்த அட்ரஸையும் தலைகிட்ட கொடுத்து அனுப்புறான். இதை வாங்கிக்கிட்டு ரன்னிங்லேயே அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்த தலை தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி, ஏம்பா ஒரு கொரியன் பணக்காரன் இங்க வந்து செத்து போய் நம்ம டெட் பாடிஸை கூட கண்டுபிடிச்சு எடுத்தோம்ல, அவனோட அப்பா பெரிய பிசினஸ் மேனு நான் கேள்விப்பட்டேன். அவர் பையன் காணாம போனதுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு தலை விசாரிக்க அந்த அசிஸ்டண்ட்டும் செக் பண்ணி பார்க்கறான். ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகல. இதை வச்சே தலைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போயிடுது. பையன் காணாம போய் இறந்து போயிருக்கான், பட் அந்த ஆள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கூட கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வில்லன் அவர்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவரை ஏமாத்திருக்கான். ஸோ தான் பையனை கொன்னதுக்காக தாதாக்களை அனுப்பி சேர்மேன் வில்லனை போட்டு தள்ள பாக்குறாருன்னு தலை கேப்டன் கிட்ட பேசிட்டு இருக்க, அந்த பக்கம் வில்லனும் பாடி கார்டும் அவனோட வீட்டுக்கு போகும் பொழுது வெளியே இருக்க சிகரெட் துண்டை வச்சு உள்ள நம்மளை போட்டு தள்ள ஆள் ரெடியா இருக்காங்கன்றத வில்லன் தெரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் துளி கூட பயப்படாம வில்லன் ஃப்ரண்ட் கேட் வழியாவும் பாடி கார்டு பேக் கேட் வழியாவும் என்ட்ரி கொடுத்து உள்ள இருக்க ஒட்டுமொத்த தாதாக்களையும் செதுக்குன்னு செதுக்குறானுங்க. தாதாக்களால இந்த 2 பேரை சமாளிக்கவே முடியல. ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்த தாதாக்களையும் போட்டு தள்ளா வில்லன் கடைசியா குத்துயிரும் கொலவுயிருமா இருக்கிற ஒரு தாதா கிட்ட போய், டேய் வீட்டுக்குள்ள நான் பணம் வச்சிருந்தேனே, அந்த பணத்தை காணோம். பணத்தை எங்க அனுப்பி வச்சீங்க? அதோட என்ன கொலை பண்ண உங்களை அனுப்புனது யாரு? சொல்றியா இல்ல போட்டு தள்ளவான்னு மிரட்டினதும், ஏங்க எதுவும் பண்ணிடாதீங்க, பிசினஸ் மேனு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட பையனை நீங்க கொலை பண்ணதுக்காக உங்களை கொலை பண்ண எங்களை அனுப்பி வச்சாரு. எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோங்கன்னு தாதா சொல்ல, தாதாவை போட்டு தள்ளின வில்லன் இவனோட மொபைலே எடுத்து பிசினஸ் மேனுக்கு கால் பண்ணி, ஏங்க நீங்க என்ன போட்டு தள்ள ஆரம்பிச்சது தப்பு இல்லை, பட் என்னோட பணத்தை எடுத்தது ரொம்ப தப்பு இல்லை, மரியாதையா அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் டைரக்டா கொரியாவுக்கே வர வேண்டியதா இருக்கும்னு வில்லன் மிரட்டலை போட, அடே எய்ட்ஸ் வந்த எகிப்து நாட்டு எறும்பு என் பையனை கொலை பண்ணிட்டு என்னையே மிரட்ட ஆம்பளையா இருந்தா கொரியாவுக்கு வாடான்னு சொல்லிட்டு டமார்னு பிசினஸ் மேன் போனை கட் பண்ணிடுறாரு. இதுல வில்லன் வெறி ஆயிடுறான். டேய் வயசான வாத்து குஞ்சு, பேசிட்டு இருக்கப்பா போனை கட் பண்ற அப்படின்னு இவன் வெறி ஆயிட்டு இருக்க கேப்லயே வீட்டுக்குள்ள தலையும் கேப்டனும் வந்துடுறாங்க. வந்தவங்க உள்ள நடந்திருக்க அட்டுழியத்தெல்லாம் பார்த்து என்னடா இதுன்னு ஷாக் ஆயிட்டு இருக்கும் பொழுது அது வரைக்கும் ஒளிஞ்சிட்டு இருந்த வில்லன் இப்ப வெளியே வந்து கத்தியால கேப்டனை ஒரே போடா ஷோல்டர்ல போட்டுடுறான். இதை பார்த்த தலை சும்மா இருப்பாரா? அட நடுப்பாக்க நக்கி, எவ்வளோ தைரியம் இருந்தா போலீஸ்கார மேலேயே கைய வைப்ப அப்படின்னு வில்லனை தூக்கி போட்டு சாத்த இப்படியே விட்டுருந்தா தலை வில்லனை பிடிச்சிருப்பாரு. பட் வில்லன் கூடவே பாடி கார்டுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தேவையில்லாம நடுவுல புகுந்து சில்மிஷத்தை காட்ட அவங்கிட்ட தலை சண்டை போட்டுட்டு இருக்க கேப்லயே வில்லன் இங்க இருந்து எஸ் ஆயிடுறான். பட் பாடி கார்டு தலைகிட்ட மாட்டிக்கிறான். இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டனுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா, அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண அந்த டைம் பார்த்து தலைக்கு கால் பண்ண அவரோட அசிஸ்டன்ட், தலை வில்லனை பத்தின டீடைல் கேட்டிருந்தீங்கல்ல, அதை கேதர் பண்ணிட்டேன். இது வரைக்கும் வில்லன் மேல 4 கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. 4 கம்ப்ளைண்ட்டுமே டூரிஸ்ட் அவன் கொலை பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அவனை விட்டுறாதீங்க, விட்டா பெரிய ஆபத்துன்ற விஷயத்த அசிஸ்டன்ட் சொல்ல, தலை வில்லனோட வீட்டுக்குள்ள போகும் பொழுது எக்கச்சக்கமான டூரிஸ்டோட பாஸ்போர்ட் இருக்கிறத பார்த்துருப்பாரு. ஸோ கொரியன் டூரிஸ்ட்டை கொலை பண்ணி அவங்க கிட்ட இருக்க பணத்தை பிடுங்கிறது தான் வில்லனோட வேலை. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தலை வில்லனை பிடிக்காம இங்க இருந்து கிளம்புவாரா? மாட்டாருல்ல. ஆனா இவங்க 2 பேரும் கொரியாவுக்கு கிளம்பியே ஆகணும்னு கொரியன் போலீஸ் சொல்றான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க இருக்கிறது வியட்நாம். இங்க வந்து இவங்க தேவையில்லாத அட்டூழியம் பண்ணதுனால உடனே இவங்க கொரியாவுக்கு கிளம்பியே ஆகணும்னு வியட்நாம் கவர்மெண்ட் சொல்லிடுது. சரி ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கு முன்னாலே எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண அப்படின்னு தலை இவங்கிட்ட ஒரு ஹெல்ப்பை கேட்கறது இவன் ஆளு பண்ணி தானே ஆகணும். அதை பண்றதுக்காக வெளியே காவலுக்கு இருந்த 2 வியட்நாம் போலீஸ் இந்த கொரியன் போலீஸ் டைவர்ட் பண்ண, தலை அடிச்சதுனால அந்தல் சிந்தலான பாடி கார்டை பார்சல் கட்டி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்காங்க. அவங்கிட்ட போன தலை, தம்பி நல்லா சோப்பு நுரையில பண்ண சோயா சாஸ் மாதிரியே இருக்கீங்க, இப்ப வில்லன் எங்க இருக்கான்றத டீசெண்டா சொல்லிட்டீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு வில்லன் இருக்க இடத்த தலை பாடி கார்டு கிட்ட விசாரிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் கேப்டனுக்கு அடிபட்டிருக்குன்னு கூட பார்க்காம வியட்நாம் கவர்மெண்ட் உடனே இவரை இங்க இருந்து கிளம்ப சொல்லுது. ஆனா வில்லனை பிடிக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன்னு கேப்டன் விடாப்புடியா இருக்காரு. அந்த டைம் பார்த்து இங்க வந்த தலை, ஜி விடுங்க ஜி, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், கொரியாவுக்கு கிளம்புன அவ்வளவுதானே, நாங்க உடனே கிளம்புறதா ஒத்துக்கிறாரு. டேய் நீ தாண்டா வில்லனை பிடிச்சிட்டு போகணும்னு சொன்ன, அப்புறம் என்னடா இந்த மாதிரி சொல்றேன்னு கேப்டன் விசாரிக்க, ஐயோ தலைவா வில்லன் இங்க இருந்து தப்பிச்சு கொரியாவுக்கு தான் போயிருக்கான் பிசினஸ் மேனை பாக்குறதுக்கு, ஸோ வாங்க கொரியாவுக்கு போய் வில்லனை பிடிப்போம் அப்படின்னு கேப்டன் கிட்ட பேசி தலையும் கேப்டனும் கொரியாவுக்கு வராங்க. வந்த கையோட
தலை அவரோட அடிமையான ஒரு திருட்டு பயபுலைய போய் மீட் பண்றாரு. போன பாட்டிலேயே அவனை காட்டியிருப்பாங்க. எக்கச்சக்கமான இல்லீகல் வேலைகளை பார்ப்பான். பட் தலைனா இவருக்கு அள்ளு விட்டுரும். தலைய பார்த்தாலே பயப்படுவான். தலை அப்பப்போ இவனை மீட் பண்ணி அவருக்கு தேவையான வேலையை இவனை வச்சு சாதிச்சுப்பாரு. இவனும் முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவான். பட் தலை மேல இருக்க பயத்தினால அவர் கேட்கறத கடைசியில பண்ணி கொடுத்துருவான். இப்ப அடிமையை போய் மீட் பண்ண தலை, தம்பி பொங்கல், வியட்நாம்ல இருந்து தப்பிச்சு ஒருத்தவன் இல்லீகலா கொரியாவுக்குள்ள வந்திருக்கான். அவன் எப்போ வந்தான், எப்படி வந்தான்ற டீட்டெயில் எனக்கு தெரியணும். கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமான்னு கேட்க, முதல்ல முடியாதுன்னு சொன்ன அடிமை தலைக்கிட்ட 4 கொட்டு வாங்கினதுக்கு அப்புறம் ஒத்தக்கண்ணன்னு ஒருத்தவனுக்கு கால் பண்ணி, உன் போட்ல யாரையாச்சும் கூட்டிட்டு வந்தியாடான்னு விசாரிக்கிறப்போ அவனும், ஆமாண்டா, நேற்று வியட்நாம்ல இருந்து ஒருத்தவன் மட்டும்தான் இல்லீகலா கொரியாவுக்கு வந்தான், ஆனா அவன் யாரு என்னன்னுலாம் தெரியாதுன்னு ஒத்தக்கண்ணை காலை கட் பண்ணிடுறான். அடுத்தது அடிமை ஒத்தக்கண்ணனோட விசிட்டிங் கார்டை தலைக்கிட்ட கொடுத்து, இவன் தாங்க இல்லீகலா போட் வழியா வரவனெல்லாம் கூட்டிட்டு வரவன், நேற்று வியட்நாம்ல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கானா, போய் என்ன ஏதுன்னு பாருங்க, என்ன இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு தலைக்கே வாடற போட, அட பாம்புக்கு பிறந்த பள்ளி, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, எப்போ கால் பண்ணாலும் அதை எடுக்கணும், புரியுதா அப்படின்னு தலை இவனை மிரட்டினதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து ஹார்பரோட வீடியோ ஃபுட்டேஜை செக் பண்றப்போ வில்லன் நீங்க வந்திருக்கான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. வில்லன் நீங்க வந்ததே பிசினஸ் மேனை பார்க்க தானே, ஸோ அவருக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும்னு. பிசினஸ் மேன் பையனோட பாடி கிடைச்சதுனால அவனுக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. அங்க போன தலையும் மீதி போலீஸும் பிசினஸ் மேனோட பொண்டாட்டி கிட்ட, ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற ஆறுதலை சொன்னதுக்கு அப்புறம் தலைக்கு வேற ஒரு வேலை வந்ததுனால மீதி போலீஸை இங்கேயே இருக்க சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பிடுறாரு. பிசினஸ் மேனும் சாதாரண ஆள் கிடையாது. வில்லன் கொரியாவுக்குள்ள வந்துட்டான்றது தெரிஞ்சதுமே அவனை போடுறதுக்காக ஏகப்பட்ட தாதாக்களை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பட் இங்க கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த தாதாக்கள் கூட்டத்துல தான் பிசினஸ் மேனை தூக்க நினைக்கிற வில்லனும் இருக்கான். வில்லனை இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லை இல்லையா, அதனால கூட இருக்கிறது வில்லன் தான்ன்றது யாருக்குமே தெரியல. இப்ப பிசினஸ் மேன் அவரோட அடியால் வில்லன்னு 3 பேரும் லிப்ட்ல போயிட்டு இருக்கிறப்போ, தென்னாவட்டா பிசினஸ் மேனை பார்த்த வில்லன், நான் தான் நீங்க தேடிட்டு இருக்க ஆளு, உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டதுக்கு அப்புறமா அடியால லிப்டுக்குள்ளேயே வச்சு அவனோட கதையை அங்கேயே முடிச்சிடுறான். அப்படியே பில்டிங்கோட கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த பிசினஸ் மேனோட ஆளுங்களை யாரோ 2 பேர் காருக்குள்ளேயே வச்சு கண்ட மண்ண, யாரடா இவனுங்கன்னு பார்த்தா பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஹெல்ப்புக்காக 2 எடுபுடிங்களை வில்லன் வர சொல்லியிருக்கான். அந்த எடுபுடிங்க தான் இவனுங்க வில்லனை போட வந்த பிசினஸ் மேனோட ஆளுங்களை போட்டுட்டு இருக்க கேப்லயே வில்லன் லிப்டுக்குள்ள இருந்து பிசினஸ் மேனோட வெளியே வரான். அப்புறம் என்னப்பா கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு பிசினஸ் மேனை தூக்கி கார் டிக்கியில போட்டுக்கிட்டு 3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போக, இதை சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு போலீஸ்காரன் பாத்துறான். வில்லனை பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, பட் முடியல, அவன் தப்பிச்சு போயிடுறான். பிசினஸ் மேனை கடத்திட்டு போன 2வது நாள் நல்லா உஜ்வாலா திட்டத்துல கொடுத்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கால வில்லன், அவன் பிசினஸ் மேனை கட்டி போட்டு அவரோட கட்ட விரலை துண்டா வெட்டிட்டு 2 மில்லியன் காசு தரலனா உன் புருஷன் செத்து போயிடுவான்னு பேசின வீடியோ ஃபுட்டேஜை பிசினஸ் மேனோட பொண்டாட்டிக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பிசினஸ் மேனோட பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க, இந்த கேப்லயே வில்லன் கூட 2 பேர் இருந்தானுங்க இல்லையா, அவனுங்க பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்திருக்கானுங்க, அவனுங்க மேல இவ்வளவு கேஸ் இருக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கேதர் பண்ணிடுறாங்க. இது மட்டும் இல்லாம வீடியோ ஃபுட்டேஜ்ல சேர்மேனை எங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்களோ அந்த லொகேஷனை போட்டோ எடுத்த போலீஸ்காரன் கொரியா ஃபுல்லா அலசி ஆராயிறேன், பாக்குறதுக்கு இது பழங்கால பில்டிங் மாதிரி தெரியுது, அப்படி இருக்க ஒவ்வொரு பில்டிங்கையா செக் பண்ணி ஒருவேளை சேர்மேன் அங்க இருக்காரான்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு தலைகிட்ட சொல்லிட்டு அவன் கிளம்பி போக, அடுத்தது வில்லன் கிட்ட இருந்து பிசினஸ் மேனோட பொண்டாட்டிக்கு போன் வருது. என்ன பேசணும்ன்றத தலை ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்காரு. பட் தலையே மறந்து போகிற மாதிரி பிசினஸ் மேனோட பொண்டாட்டி அவ்வளோ தைரியமா பேசுறாங்க பாருங்க. டே வில்லன், நீ கேட்ட மாதிரி பணத்தை அக்கௌண்ட்லாம் அனுப்ப முடியாது, ஆல்ரெடி இந்த மாதிரி பணத்தை கொடுத்து தானே என் பையனை போட்டு தள்ளனேன், இப்போ என் புருஷனையும் போட்டு தள்ள மாட்டேன்னு என்ன நிச்சயம், ஸோ நான் நேராக தான் வந்து பணத்தை கொடுப்பேன், அதுவும் தனியாலாம் என்னால் வர முடியாது, ஏன்னா எனக்கு கார் ஓட்ட தெரியாது, என் கூட ஒரு டிரைவர் வருவான், பணத்தை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறேன், நீ என் புருஷனை என்கிட்ட கொடுத்துரு, ஓகேனா நான் பணத்தோட வரேன், இல்லைனா என் புருஷனை நீ போட்டு தள்ளிடு அப்படின்னு ரொம்பவே நக்கலா பிசினஸ் மேனோட பொண்டாட்டி பேசினதும் இவனுக்கு பணம் தானே முக்கியம். ஸோ பிசினஸ் மேனோட பொண்டாட்டி சொன்னா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறான். நாளைக்கு மதியம் 1 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு வில்லன் பேசிட்டு இருக்கும் பொழுது பிசினஸ் மேனோட பொண்டாட்டி காலை கட் பண்ண, குடும்பத்துக்கே மரியாதைனா என்னன்னு தெரியாது போலயே, இருடி பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு வில்லன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இப்ப பிசினஸ் மேனோட பொண்டாட்டி கூட ஒரு ஆள் அனுப்பணும் இல்லையா, போலீஸ் அனுப்புனா மேபி வில்லன் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. யாரடா அனுப்பலாம்னு தலை யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்மளோட மைண்ட் வாய்ஸோ அந்த ஆட்டோக்கார தம்பி எங்கன்னு பாருங்கப்பா தேல்பத்ரி சிங் அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்க, நம்ம நினைச்ச மாதிரியே தலை அடிமையை கொக்கி போட்டு தூக்கி அவனை பிசினஸ் மேன் பொண்டாட்டிக்கு டிரைவரா அனுப்பி வைக்க, பண சூட்கேஸை பார்த்த அடிமைக்கும்
அது மேல ஒரு கண்ணு. என்ன இருந்தாலும் இவன் திருட்டு பையன் தானே, பணம் மேல இவனுக்கு ஒரு ஆசை வர, ஆசை வந்தாலும் இப்போதைக்கு இவனால எதுவும் பண்ண முடியாது. பிசினஸ் மேன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு இவன் காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். இவனோட காருக்கு பின்னால வில்லனோட 2 எடுபடிகளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர, இவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு கொரியர் வேன், டாக்ஸின்னு ஒவ்வொரு வண்டியிலையும் போலீஸ்காரங்க இந்த 2 வண்டியை சேஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனா இந்த இடத்துல வில்லன் எல்லாரையும் குழப்பி விடுறான் பாருங்க. நல்லா செவ்வாய் கிரக சைக்கோ மாதிரி இருந்துகிட்டு அவனுக்குள்ள இப்படி ஒரு மூளையா அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சிடறான். வில்லன் சொன்ன இடத்துக்கு பிசினஸ் மேன் பொண்டாட்டி வந்ததும் யூ டர்ன் எடுங்கன்னு திருப்பி விட்டுட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாம மண்டை காஞ்சி போயிடுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நான் பில்டிங்ல எங்கேயாவது சேர்மேன் இருக்காரான்னு தேடி கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு போலீஸ்காரன் கிளம்புனான்ல, அவன் ஒவ்வொரு பில்டிங்கையா தேடி கடைசியில சேர்மேனை எந்த கார்ல கடத்திட்டு போனாங்களோ அந்த கார் ஒரு இடத்துல நிக்கிறத பாத்துறான். உடனே இந்த விஷயத்தை தலைக்கிட்ட சொல்லிட்டு நான் பில்டிங்குள்ள போய் தேடுறேன் அப்படின்னு பில்டிங்குள்ள போனவன் சேர்மேனையும் பாத்துடுறான். இவன் போய் சேர்மேனை காப்பாத்தி கூட்டிட்டு வர வரைக்கும் இங்க இருக்க வில்லன் விளக்கமாறா பண்ணிட்டு இருப்பான். அவன் வேலையை காட்ட தானே செய்வான். போலீஸ்காரன் பிசினஸ் மேனை காப்பாத்தி கூட்டிட்டு வரப்போ போலீஸ்காரனுக்கு பின்னால வந்த வில்லன் கத்தியால 2 இறக்கி 3ஆவதா போட்டு தரலாம்னு பாக்குறப்போ பெட்ரோல் கார் இந்த இடத்துக்கு வந்துருது. ஸோ இனிமேல் இங்க இருக்க கூடாதுன்னு வில்லன் ஒரு கார் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போக, அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு கேப்டன் இங்க வராரு. ஒரு பக்கம் பிசினஸ் மேனை காப்பாத்தியாச்சுன்ற சந்தோஷத்துல இவங்க இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவங்க ஆள் ஒருத்தவன் கத்தி குத்து வாங்கியிருக்கான்ல, அதை நினைச்சு கேப்டன் வெறியாக விஷயத்தை கேள்விப்பட்ட தலைலாம் காண்டின் கடைசி கட்டத்துக்கே போயிடுறாரு. உன்னையா போலீஸை குத்துற அளவுக்கு உனக்கு என்னடா அவ்வளோ திமிரு, உன்னெல்லாம் பிடிக்காம விடவே மாட்டேன்னு முடிவெடுத்த தலை முதல்ல வில்லனோட 2 எடுபடிங்களையும் பிடிக்க சொல்லி ஆர்டரை கொடுக்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் பிசினஸ் மேன் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தாப்பல, இப்பதான் பிசினஸ் மேனை காப்பாத்தியாச்சு இல்லையா, சோ ஒரு பிரச்சனையும் இல்ல, தாராளமா அவனுங்களை பிடிக்கலாம்னு தலை ஆர்டரை போட, இது தெரியாத 2 எடுபடிங்களோ வில்லனுக்கு டெமிக்கியை கொடுத்துட்டு பிசினஸ் மேன் பொண்டாட்டி கிட்ட இருக்க பணத்தை இவனுங்க புடுங்கலாம்னு பிளானை போட்டு அந்த காரை இவனுங்க மடக்க பார்க்க, இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக காரை ஓடிட்டு இருந்த அடிமை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட கார் பார்க்கிங்குள்ள காரை விட்டுறான். பின்னாலே 2 அடிமைகளும் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானுங்க. ஒரு கட்டத்துல ஏங்க நீங்க கடைக்குள்ள போயிடுங்க, நான் இவனுங்களை டைவர்ட் பண்றேன்னு பிசினஸ் மேனோட பொண்டாட்டியை கடைக்குள்ள போக சொல்லிட்டு பணம் இருக்க காரை எடுத்துக்கிட்டு அடிமை கிளம்ப, வந்த 2 எடுபடியில ஒரு எடுபடி பணம் இருக்க காரை பிடிச்சிக்கிறான். இன்னொரு எடுபடி பிசினஸ் மேனோட பொண்டாட்டி தப்பிச்சு போறாங்கல்ல, அவங்கள துரத்திக்கிட்டு கடைக்குள்ள ஓட, காரை பிடிச்சி தொங்கிட்டு போன எடுபடியே 2 போலீஸ்காரங்க மடக்கி பிடிச்சி அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. பட் அடிமை பணம் இருக்க சூட்கேஸோட காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ் ஆயிடுறான். இந்த பக்கம் பிசினஸ் மேனோட பொண்டாட்டியை துரத்திட்டு போன எடுபடி, எங்கடி பணம், மரியாதையா உன்னோட டிரைவரை இங்க வர சொல்லிடு, இல்லைன்னா கந்தல் ஆயிடுவேன்னு பிசினஸ் மேனோட பொண்டாட்டியை கத்தியால குத்த போறப்போ ஒரு கை எடுபடியோட கையை வந்து பிடிக்குது. யாரடான்னு பார்த்தா தலை. பொம்பளை புள்ள மேலாம் கை வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, அதுலயும் என்ன நம்பி வந்தவங்க மேல கைய வைக்கலாமா, இந்தா புடிச்சிக்கோன்னு எடுபடியோட மண்டை ஓடு மாவாகிற மாதிரி தலை ஒரு பஞ்சை கொடுக்க அவன் கோமாவுக்கே போயிடுறான். அடுத்தது தலை தன்னோட 2 ஆளுங்கள்ட்டையும், டேய் இவெல்லாம் வேஸ்ட் பீஸு, தூக்கி எங்கேயாவது போடுங்க, அடுத்த வேலையை பார்ப்போம்னு பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் பணத்தோட தப்பிச்சு போனால அடிமை, அப்பாடா ஒரு வழியா பணம் நம்ம கிடைச்சு போச்சுடா சாமி, நிம்மதியா இங்கிருந்து தப்பிச்சு இல்லாம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இவனுக்கு பின்னால வந்த வில்லனோட கார் இந்த காரை அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணுது. யாரா இருந்தாலும் பணத்தை வில்லன் கிட்ட தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல, பட் அடிமையோ எனக்கு பணம் தான் முக்கியம்னு வில்லன் கத்தியோட துரத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு டாக்ஸிக்குள்ள ஏறி வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். வில்லனே ஆல்ரெடி பணம் போயிடுச்சுன்ற வெறியில இருக்கான். இது தெரியாத 2 போலீஸ்காரங்க, அங்க ரோந்து பணியில இருந்த போலீஸ்காரங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு வில்லன் கிட்ட வந்து விசாரிக்க, பாரபட்சமே பார்க்காம கத்தியால அந்த 2 பேரையும் போட்டு தள்ள வில்லன். இங்க இருந்து இவனும் தப்பிச்சு போக, அந்த பக்கம் தலைக்கு பணத்தோட அடிமை தப்பிச்சு போயிட்டான்ற விஷயம் தெரிய வருது. நல்லா புழுவ புள்ளத்தாச்சி ஆகணும் புது மாப்பிள்ள மாதிரி இருந்துகிட்டு என்னையே அவன் டபாய்க்க பாக்குறானா, இருக்கட்டும் வச்சுக்கிறான் அவனு தலை ஒரு பிளானை போட, அடுத்தது டிவி நியூஸ்ல நடந்த கலவரம் எல்லாத்தையும் போட்டு காட்டினதுக்கு அப்புறம் அடிமன்னு ஒரு கிரிமினல் பயவுள்ள போலீஸ்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்துச்சு. ஆனா வந்தவன் போலீஸ்காரங்களே ஏமாத்தி பணத்தோட தப்பிச்சிட்டான். மேபி அவன் சைனாவுக்கு இல்லீகலா நுழைய ட்ரை பண்றான்னு போலீஸ்காரங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு டிவி நியூஸ்ல ஓடினதை வில்லன் பாத்துறான். ஒத்தக்கண்ணன் ஒருத்தவனை பத்தி சொல்லியிருந்தோம்ல, இல்லீகலா நாட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்கள போட்ல கூட்டிட்டு வந்து விடுவான்னு, அவனை பத்தி வில்லனுக்கும் தெரியும். ஒருவேளை அடிமை இவங்கிட்ட போயிருந்தா அப்படின்ற சந்தேகத்துல வில்லன் நேரம் ஒத்தக்கண்ணன் கிட்ட போய் நிக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அடிமை ஒத்தக்கண்ணனுக்கு கால் பண்ணி எப்படியாவது என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போன்னு சொல்லியிருப்பான். சோ வில்லன் கிட்ட தொக்க அடிமை மாட்டிக்கிறாப்புல, மரியாதையா பணத்தை வச்சுட்டு போயிடு இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும்னு வில்லன் மிரட்ட,
அடிமையும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், இருந்தாலும் அவனோட பருப்பு வில்லன் கிட்ட வேகல. சரிடா, பணத்தை வச்சுக்கிட்டு நீயே சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போன அடிமை அடுத்தது வில்லன் என்ன பண்றான்றத நோட் பண்றான். பண சூட்கேஸோட வில்லன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஏறி அங்கிருந்து கிளம்பி போனதை பார்த்த அடிமை யாருக்கோ கால் பண்ணி மேட்டரை சொல்ல பஸ் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கதான் கொடுத்தாங்க வில்லனுக்கு ஒரு ட்விஸ்ட். போயிட்டு இருந்த பஸ்ஸை நடுவுல யாரோ பிளாக் பண்ணி பஸ்ஸுக்குள்ள ஏறுறாங்க. வேற யாரா இருக்க முடியும்? தலையே தான், கூட ஆள்லாம் கிடையாது. தன்னந்தனியா சிங்கிளா பஸ்ஸுக்குள்ள ஏறினவரு பஸ்ஸுக்குள்ள இருக்க பேசஞ்சர் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அப்புறம் பா வில்லன், உன்னை பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு பாரு. சரி ஓகே, இதுதான் நீ வெளியுலகத்தை பார்க்க போற கடைசி நாள். உன் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கோ. இப்ப நான் அடிக்கிற அடியில உன் மூஞ்சில ஈ வைக்க போகுது. டேய், நான் அடிக்கிறப்போ சாகுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டா உடனே என்கிட்ட சொல்லிடுறா, அடி வாங்கி செத்து தொலையாத அப்படின்னு முன்னாடியே வார்னிங்க கொடுத்துட்டு வில்லன் கிட்ட போன தலை, கொப்ப மவனே, போலீஸே குத்துற அளவுக்கு உனக்கு தெனாவட்டா அப்படின்னு இருக்கிற காண்டு மொத்தத்தையும் அவன் மேல இறக்க சண்டையில தலை கொடுத்தாரு பாருங்க ஒரு கிக்கு. அதுதான் ஹைலைட்டு. பஸ்ஸோட முன்பக்க கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு 30 அடி தள்ளி போய் கீழே விழறான் வில்லன். அடுத்தது அவனை கார் மேல தூக்கி போட்டு மரியாதையா சரண்டர் ஆயிடுறான்னு தலை சொல்ல, என்ன உயிரோட மட்டும் விட்டுறாத, உன்னை நான் கண்டிப்பா கொலை பண்ணிடுவேன்னு மீண்டும் மீண்டும் தலைகிட்ட நக்கலா பேசுறான். உன்னெல்லாம் இது வரைக்கும் பேச விட்டதே தப்புடான்னு முன்பக்க மண்டை முக்தி அடையிற மாதிரி தலை ஒரு பஞ்சை கொடுக்க வில்லன் அப்படியே சொல்லி வைக்கிறான். அப்புறம் என்ன, வில்லனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் போச்சேன்னு வருத்தத்துல உட்காந்துருந்த அடிமைக்கு தலை கால் பண்றாரு. தம்பி, செம்மையான வேலை பார்த்துருக்கப்பா அப்படின்னு தலைவனை பாராட்ட என்ன நடந்துச்சுன்ற பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவன் பணத்தோட தப்பிச்சு போயிட்டான்றது தலைக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ உடனே தலைவனுக்கு மெசேஜா போடுறாரு. ராஜா, நல்லா தண்டு வட தளர்ச்சி வந்த தவளை மாதிரி இருந்துகிட்டு என்கிட்டயும் வேலையை காட்டலாமா? நீ திருடி எடுத்துட்டு போற ஒவ்வொரு பணத்தோட சீரியல் நம்பர்ஸும் எங்க கிட்ட இருக்கு. அதை நீ யூஸ் பண்ணாலே நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் அடிமைக்கு கால் பண்ணி, என்னடா நான் அனுப்புன மெசேஜை பாத்தியா? அதுக்காக நீ பணத்தோடலாம் என்கிட்ட வரதேவல்ல, பணத்தோட போய் ஒத்தக்கண்ணனுக்கு கால் பண்ணு. இங்க இருந்து தப்பிச்சு சைனாவுக்கு போகணும்னு மட்டும் சொல்லு. வில்லன் கண்டிப்பா உன்னை தேடி வருவான். அவன் எங்க போறான்ற தகவலை மட்டும் என்கிட்ட சொல்லுன்னு அப்பவே தலை அடிமை கிட்ட சொல்லியிருப்பாரு. தலை சொன்ன மாதிரி அடிமை பண்ணா கடைசியில வில்லனும் தலைகிட்ட மாட்டிக்கிட்டான். பாரு வா, என்ன பிளான் யாயோ, போயா வேற லெவல்யா அப்படின்னு தலையை பார்த்து நம்ம பிரமிச்சு போக நடந்த எல்லா விஷயத்தையும் நியூஸ்ல போட்டு காட்டி வில்லனை அரெஸ்டும் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த போட்டதுக்கு அப்புறம் ஒரு கேஸை வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ தலையோட டீமே கேஸோட வெற்றிக்காக உட்காந்து செலிப்ரேட் பண்ண அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க.